பட் ஆனா ஷூட் பண்ணும்போது அந்த கமெண்ட்ரிஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல சார், அது பண்ணும்போது ரொம்ப எழுதுனது மட்டும் தான் எடுக்க முடியும். எழுதும்போது நம்ம கட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம்ல ஃபைனலா. எப்படி சொல்றது, எழுதுனதுக்கு மட்டுமே வந்து கட் பண்ண முடியாது. எது நீட் இருக்கோ அதை மாற்றி மாற்றி கட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ரி வந்து மாறும் உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து சார்பட்டால கூட இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நடந்து வராரு, அந்த இப்போ இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டு நடந்து ஸ்டேஜ் ஏறி நின்னதுக்கப்புறமா வந்து ஒரு கமெண்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ ஓகே, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவர் அரைவ் ஆகி நின்ட்டார். ஆர்யா சார் வந்து அந்த படத்தில் கபிலன் வந்து அரைவ் ஆகிட்டான். அந்த இடத்துல நிற்கும் போது அப்போ ஒரு கமெண்ட்ரியில் வந்து ஒரு பிளே இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் மீறி வாத்தியாரே கைவிட்டாலும் அவன் வந்து ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நின்ட்டான்றதெல்லாம் ஒர்க் பண்ணும் அங்கே. ஸோ அது வந்து ஓகே, எதுக்கு இந்த நீடு அப்படின்னா அவர் வந்து எல்லாரும் தாண்டி அவருக்காக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆச்சாங்க. அப்போது அதோட கிளைமேக்ஸ் வந்து அரைவ் ஆச்சு. இப்போது கபிலனோட கிளைமேக்ஸாக மாறுது. ஸோ அதான் அந்த கமெண்ட்ரியோட நீட். நீங்கள் அதை விட்டால் ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஆனால் கமெண்ட்ரி இருக்கும்போது கிளியராக இருக்கும்.